ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோசடி வந்து நிறைய நடக்கிறதுனால தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்கேம். யாராவது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காசு கட்டி ஏமாறாதீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி உங்கள் கூட சேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொஃபைல் ஜாப்பில் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பர்த்டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கிஃப்ட் அனுப்புவோம், எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ காமிப்பாங்க. ரோலக்ஸ் வாட்சஸ், ஐஃபோன்ஸ், மோஸ்ட்லி 3 to 4 lakhs எக்ஸ்பென்சிவ் ஒர்த் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு ஒரு ஃபேக் கொரியர் ரெசிப்ட் கூட அனுப்புவாங்க. அந்த அனுப்பிச்சு ஒரு 2 to 3 days கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து உங்களுக்கு வந்து கால் வரும். இது மாதிரி வந்து உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிருக்கு, உங்கள் அட்ரஸ் பேஸ் பண்ணி ஒரு டம்மி காட்டன் பாக்ஸ் கூட காமிப்பாங்க. இந்த கொரியர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா நீங்கள் கஸ்டம் டியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா 30,000 to 40,000 பே பண்ணணும். பே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் டெலிவரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பர்சனலாக கால் பண்ணி இது மாதிரி அமௌண்ட் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. இது வந்து பியூர்லி வந்து ஸ்கேம். உங்கள் ஃப்ரெண்டே வந்து கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இது மாதிரி 10 lakhs ஒர்த் உள்ள கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், 30,000 to 40,000 தானே, நீங்கள் போய் பே பண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பியூர்லி ஸ்கேம். எல்லாமே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஏமாத்துறாங்க. ஸோ இது மாதிரி எதனா வந்து அனுபவிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அதில் சிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏமாறாதீங்க. யூடியூப்பில் வந்து லைக்ஸு, ஷேரு, வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200, 300 கூட உங்களுக்கு ஜிபே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ப்ரீமியம் மெம்பர் ஆகணும், ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எதனா சொன்னாங்கன்னா கட்டி ஏமாறாதீங்க. இது வந்து பியூர்லி வந்து ஃபேக் ஜாப்பு. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு டெலகிராமில் வந்து டாஸ்க் ஜாப்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 சிம்பிள் டாஸ்க் சொல்லுவாங்க. ஒரு 10 குரூப்புக்கு 20 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி 200 rupees, 300 rupees தரேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டாஸ்க்குக்கு வந்து அமௌண்ட் கூட டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா டபுளாக வரும், டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பண்ணுறோம், 5,000 பே பண்ணிங்கன்னா 10,000 தருவோம், அப்படி இப்படின்னு எதனா சொல்லுவாங்க. இதுவும் வந்து பியூர்லி ஒரு ஸ்கேம் தான். இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் வந்து சிக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஒர்க்கை மட்டும் பாருங்கள். இது வந்து பியூர்லி இது மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் தான். இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1930ன்ற நம்பருக்கு வந்து சைபர் கிரைம் ஹெல்ப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் பர்சன்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா வர ஏபிகே ஃபைல்ஸ் இல்லை ஆப் டவுன்லோட் லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைவேர் போட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் டேட்டாவை வந்து சேல் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ அன்னோன் பர்சன்ஸ் அனுப்புகிற எந்த ஒரு ஆப் லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏபிகே ஃபைல்ஸும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் சோர்ஸஸ் கிட்டேருந்து வர கியூஆர் ஸ்கேனையும் கேன்சல் பண்ணாதீங்க. ஸ்கேன் பண்ணி பே பண்ணாதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்கில் இருக்கிற கேஷ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் பே பண்ணணும், இல்லை டெலிஃபோன் பில் பே பண்ணணும், உங்கள் கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அனுப்புவாங்க. அது மாதிரி அனுப்புகிற லிங்க்கை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணாதீங்க. கேஒய்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் பண்ணுவாங்க, இல்லை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணலாம். இது மாதிரி யார் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க. எந்த ஒரு எஸ்எம்எஸ் லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்து கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெபிட் கார்டு, சிவிவி, பின் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சொல்லாதீங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானது. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். யாருமே எந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயியோ எந்த ஒரு சர்வீஸ் பர்சனோ கால் பண்ணி கேட்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் டெபிட் கார்டு நம்பர், பின் நம்பர்லாம் வந்து சிவிவி நம்பர்லாம் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் வாங்கி வந்து ஏமாறாதீங்க.
ஃபஸ்ட்டு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமேஜஸை வந்து மாஃப் பண்ணி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ ஆன்லைன் லோன் ஆப்ஸை வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி லோன் வாங்காதீங்க. அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த டேட்டாவுமே அவங்க எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புவேன், இது மாதிரி பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் லோன்ஸ் வாங்கவே வாங்காதீங்க. இது மாதிரி எதனா ஸ்கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1930 கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.